உட்கார். இன்னைக்கு காலையில் தலைவாசல், மத்தியானம் தலைவாசலேருந்து ஆத்தூர் வந்து இங்கே திருச்சி. இன்னைக்கு எங்கே தூங்குறாருன்னு தெரியல, நாங்கள் இங்கே தூங்க வைக்கலான்னு இருக்கோம், என்ன சொல்கிறாருன்னு தெரியல. காலையில் தஞ்சாவூர் அப்படியே முடிச்சு திருச்சி, இதை சென்னை, அப்புறம் அவங்க அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தலைவன் செயலகம். உண்மையிலே அவங்க டிபார்ட்மெண்ட் உட்காருங்க சார், உட்காருங்க. நிறைய பேர் அவரை திட்டுவாங்க, நீங்கள் பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றீங்க, பிரிட்டோ வச்சுன்னு கேட்குறாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் வந்து ஒரு குமுறல் இருந்தாலும் ஒரு 5 அதிகாரி இருந்தால் ஒரு அதிகாரி ஏதோ பதில் சொல்லுவாங்க. அவர் கொடுக்கலாண்டா, 2 தடவை 3 தடவை வந்துட்டாங்க, 2 தடவை 3 தடவை அக்ரிகல்ச்சர் பொறியியல் துறை ஏறிட்டாங்க, அவங்களுக்கு அந்த சோலாரை கொடுக்கலாம், அந்த பண்ணைக்குட்டை வெட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம போகிறத பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் பேரை கேட்டால் கொதிக்கிறாங்க, அவர் வாட்டுக்கு போட்டு விட்டுறாரு. அப்போ அந்த சட்டாவை கொண்டா பட்டாவை கொண்டா அதை கொண்டா போட்டு விட்டார். அதனால் கூப்பிட்ட குரலுக்கு முத பேசினப்ப சாமி அது தஞ்சாவூர் கேன்சல் ஆகி போச்சு தலைவாசல் அப்படின்னாரு. அப்புறமா ஒரு என்னைக்கு போகிறேன்னு சொன்னார். அதனால் கால் வர விழுப்புரம், ஈரோடு, தஞ்சாவூர், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி உண்மையிலுமே ஒரு தேடுதல் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் யூடியூப்பில் போய் பார்த்தாலும், எவ்வளோ தான் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தாலும், எவ்வளோ தான் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தாலும் ஒரு தேடுதல் நமக்குள்ளே இருந்துட்டு இருக்குது. இவ்வளோலாம் தாண்டி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தாக்கம், இதை வச்சு ஏதாவது பண்ண முடியாதா, இதை வச்சு விவசாயத்தை பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு தாக்கம். உண்மையிலுமே இதை இங்கேயே நிப்பாட்டாமல் இது யார்ட்டுமே சொல்லக்கூடாது. விட்டு சொன்னார்ல, இது யார்ட்டுமே சொல்லக்கூடாது. சொல்லப்படுறீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? யார்ட்டும் சொல்லக்கூடாது, யார்ட்டும் சொல்லக்கூடாது. இது பரம ரகசியம், யார்கிட்டும் சொல்லக்கூடாது. அவர் அப்படியே வந்தாரு அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலுமையே இந்த இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம், அந்த வாட்ஸ்அப் குழு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. நம்ம விவசாயத்தை செய்ய ஆரம்பிக்கணும், செய்யணும், செய்கிறவங்களை ஊக்குவிக்கணும், செஞ்சு வச்சுக்கிட்டவங்கள பொருளை வாங்கிக்கணும். இவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். யாரோ ஒரு வண்டியோட கவர் சுசுக்கியோடது இதுக்கு விட்டவங்க இதை விட்டுட்டு போயிட்டாங்க கீழே, இந்த வாங்கிக்கலாம். வந்து எங்களுடைய அழைப்பினை அழைத்து தர்ம இயக்கம் சார்பாக நடைபெற்ற அக்னி அறக்கட்டளை, கிரியா அறக்கட்டளை, பசுமை சிகர அறக்கட்டளை, இன்னும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பல மாவட்டங்களில் வந்திருந்தார். அவர் சார்பாக, உங்களின் சார்பாக தமிழ்நாடு பாரதிய கிஷான் சங்க மாநில செயலாளர் வீரசேகரன் அவர்கள் பொன்னாடை போற்றி சார் பிரிட்டோராஜ் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. அவர் எப்போ நேரம் எந்த நேரம் ஃபோன் எடுத்தாலும் ஃபோனை எடுத்து நம்மகிட்ட பேசுவார். நம்ம விவசாயிகளோட நம்பிக்கை. அதனால் இந்த மங்களகிரியிலேருந்து பிரிட்டோராஜை பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் வந்திருக்காரு. அவரை கொடுத்து அவருக்கு வாழ்ந்து கூட கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் உங்களால் தான் இயற்கை விவசாயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காரு. உங்களால் தான் இயற்கை விவசாயம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இந்த கூடி களைவோம், ஓடி மகிழ்வோம், பாடி மகிழ்வோம் இல்லை. நாங்களும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா பெண்களுக்கு பிரசவ வழியோட மோசமான வழி. அவர் அங்கேருந்து காரில் வந்து இங்கே வந்துட்டாரா அப்படின்னு. இதை வந்து மண்ணுக்கான நிகழ்ச்சி, தண்ணீர் சேமிக்கான நிகழ்ச்சி, சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சியாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போகணும். இளைய தலைமுறைகள்லாம் விவசாயத்துக்கு வரணும், விவசாய உற்பத்தி பண்ணுற பொருட்களை நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற கேட்டுக்கொண்டு